ஹாய் காய்ஸ், நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஐஸுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி பெயின் வந்துடுச்சு. நான் கூட சும்மா தான் கத்திகிட்ருக்கான்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா சீரியஸாகவே பெயின் வந்துடுச்சு. அவள் வேறு ப்ளேஸ் வேறு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாள். இங்கே போடலாமா அங்கே போடலாமான்னு சொல்லிட்டு நானும் அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக கொஞ்சம் ஆள் வேணும்னு சொல்லிட்டு அவளும் எக்ஸ்பெக்ட் பண்ணால். நானும் துணியெல்லாம் அடியில் போட்டு விட்டேன். ஆனால் அவள் தள்ளி தள்ளி விட்டுட்டே இருந்தாள். ஒரு வேளை இந்த அடிக்கிற வெயில் காலத்தில் அடியில் துணி இருக்கிறனால வேணான்றாலாம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பார்த்திங்கன்னா முடியல, கொஞ்சமாக தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக குட்டி போட முடியல. ரொம்ப ட்ரை பண்ணால் அவளாலையுமே முடியல. கடைசியில் ஒரு குட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டா. அப்பயும் அந்த கொடியெல்லாம் அக்கலை. அதுக்கப்புறம் அவளே கடிச்சு இது பண்ணிட்டா. பார்த்திங்கன்னா எங்கே நாம் குட்டியை தூக்கிடுவோமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தா. ஒரு சைடு நான் ஃபுல்லாக அந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. அப்புறமா பார்த்தா 2 குட்டி போட்டுட்ருந்தா. சரி, ஓகே, நம்ம கூட இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தள்ளி வந்தால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 குட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டா. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளட்டு. சரி, ஓகே, தொடச்சி விடலாமேன்னு சொல்லிட்டு கழிச்சேன். அவளால் முடியல, ரொம்ப பெயினாக இருக்கும் போல இருக்குது. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழித்து தான் நான் போனேன். பார்த்திங்கன்னா குட்டிங்களாம் நல்லா பால் குடிச்சிட்டு இருந்துச்சுங்க, நல்லா தூங்கிட்டு இருந்துச்சுங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கிளாத்தெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ப்ளட்டெல்லாம் இருந்ததுனால ஃபுல்லாக ஒரு தண்ணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். ஷாம்பு இந்த மாதிரி எதுவுமே போடலை, வெறும் தண்ணி வச்சு மட்டும்தான் தொடச்சி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஐஸ் அடியில் ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே ஐஸை படுக்க வச்சுட்டு மீதி இருக்க இடத்துலையும் ஃபுல்லாக ப்ளட்லாம் இருந்துச்சு, ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். ஸ்மெல் வேறு ஆரம்பிச்சிச்சு, எறும்புங்க வேறு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் எறும்பு சாக் பீஸ் சுற்றியும் கிழிச்சு விட்டேன். இப்போ தான் ஒருவேளை குட்டிங்களை ஏதாவது கடிச்சிடுமோன்னு பயத்தில் ஃபுல்லாக கிழிச்சு வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா பால் வச்சேன், எடுத்துகிட்டு வரும்போது தெரியாமல் கொஞ்சமாக ஊற்றிடுச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அவளை தனியாக வச்சுட்டு பார்த்தா குட்டி பால் குடிச்சிருக்கும் போல் இருக்குது, வெளியே விழுந்துடுச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மறுபடியும் சாக் பீஸ் பிடிச்சி நல்லா கிழிச்சு வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய், டாடா.